வணக்கம். இன்றைய ஆழமான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்த யோசிப்பதை நிறுத்தி உண்மைக்கு திரும்பு இந்த தலைப்புல இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசலாம். இந்த பொருள் என்ன சொல்லுதுன்னா, நாம உண்மையை அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட சிந்தனை முறையே ஒரு பெரிய ஒரு தடையா இருக்குன்னு சொல்லுது. ஆமா. எப்படி அந்த சிந்தனைகளை எல்லாம் தாண்டி கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அந்த யதார்த்தத்தை நேரடியா உணர முடியும்னு இது வழிகாட்டுது. கேட்கறதுக்கு கொஞ்சம் தத்துவம் மாதிரி இருக்கலாம், ஆனா இதுல நிறைய நடைமுறைக்கு உதவுற விஷயங்கள் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது சிந்தனையோட தன்மை, அப்புறம் செயலோட முக்கியத்துவம், விழிப்புணர்ச்சி, அதோட சக்தி, இதெல்லாம் புரிஞ்சுக்க நமக்கு இந்த அலசல் உதவும்னு நினைக்கிறேன். நாம பார்க்கிற, தொடர, உணர்ற இந்த உலகத்துக்கும், அதை பத்தி நாம நினைக்கிற விதத்துக்கும் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு பாருங்க. ஆமா. இது நல்ல வெளிச்சம் போட்டு காட்டுது. சொல்லப்போனா அந்த இடைவெளி தான் பல பிரச்சனைக்கும் காரணமா கூட இருக்கலாம். சரி, இத விரிவாக பார்ப்போம். இந்த முதல் யோசனையே பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உண்மைய தேட முடியாது, அத அனுபவிக்க மட்டும்தான் முடியும்னு மூலப்பொருள் சொல்லுது. ஆமா. பாக்குறது, தொடறது, உணர்றது இதெல்லாம் முடியும். ஆனா அத பத்தி சிந்திக்கிறது அது வேற விஷயம். யதார்த்தம் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு, ஆனா நம்ம சிந்தனை நம்ம எங்கேயோ இழுத்துட்டு போயிடுது. ஆமா. அந்த சிந்தனைங்கிறது எப்பவுமே பவுட், பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. ஓ, பற்றி. ஆமா. இது ஒரு மறைமுகமான அணுகுமுறை. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பூவை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த நேரடி அனுபவம் இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா, ஆஹா இந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு. நேத்து பார்த்த பூவை விட இது நல்லா இருக்கா? சரி, இதை யாருக்கு கொடுக்கலாம் இப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சா, ஆமா ஆமா, அந்த உண்மையான பூவோட அனுபவம், அந்த கணம் அது போயிடுது. இந்த பற்றி அப்படிங்கிறது தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை மாதிரி நம்மள சுத்தி இருக்கு. இந்த சிந்தனை நம்மள எப்படி சில சமயம் முடக்கி போடும் அப்படிங்கிறதுக்கு மூலப்பொருள்ல ஒரு கதை வருது. கொஞ்சம் நகைச்சுவையா. யோசல்னு ஒருத்தர் பத்தி. ஆமா ஆமா. அவர் கிராமத்து சந்தைக்கு போய் கோதுமைய நல்ல விலைக்கு வித்துட்டு மனைவிக்கு தந்தி அனுப்பலான்னு போறார். கோதுமை நல்ல லாபத்துக்கு வித்தேன், நாளைக்கு வர அன்பும் முத்தங்களும் யோசல் அப்படின்னு எழுத நினைக்கிறார். ஆனா அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஆமா, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த யோசனை நீளமா போகுது. லாபகரமாவா? அட, நஷ்டத்துக்கா விற்க போறேன், அது தேவையா? சரி சரி. அப்புறம் நாளை வருகிறேன். அட, அது மனைவிக்கு தெரியாதா? கோதுமை வித்துறேன், அதுவும் தெரியும். ஆமா. அன்பும் முத்தங்களும், அட போங்க, சொந்த மனைவிக்கு எதுக்கு இதெல்லாம்? கடைசியில பார்த்தா தான் பேரை கூட அடிச்சுட்டு அடடா பணம் மிச்சம்னு சந்தோஷமா போறார். கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு இல்லையா? நாமளும் இப்படிதானே? அதேதான். ரொம்ப பற்றி சிந்திக்கும் போது நம்மளால ஒரு சாதாரண தந்திய கூட அனுப்ப முடியாம போயிடுது. சிந்தனை மறைமுகமா இருக்கு, செயல் நேரடியா இருக்கு. இது ரெண்டும் சந்திக்கவே மாட்டேங்குது. சிந்தனை ஒரு புகை மாறி, அதுல அந்த செயலுக்கான சக்தி, அந்த வீரியம் கரைஞ்சு போயிடுது. இது தனிப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் இல்ல, உலக அளவு கூட இது ஒரு பிரச்சனையா மூலப்பொருள்ல சொல்றாங்க. ஆமா. அதுவும் சுவாரஸ்யமான ஒரு பார்வை என்னன்னா, அரிஸ்டாட்டில், காண்ட் மாதிரி பெரிய சிந்தனையாளர்கள் அவங்க பாட்டுக்கு சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் பெருசா செயல்படுறதில்ல. ஆமா. இன்னொரு பக்கம் பாட்டா ஹிட்லர், நெப்போலியன் மாதிரி மூலப்பொருள்ல அவங்கள முட்டாள்கள்னு சொல்றாங்க. அவங்க அதிகம் யோசிக்காம செயல்ல இறங்கிடுறாங்க. அதனால உலகம் கஷ்டப்படுது. இந்த முரண்பாடு யோசிக்க வைக்குது. அப்போ உண்மையை தேடுறவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால் என்ன? இந்த சிந்தனை சக்கரத்தை நிறுத்தணும். ஆனா அதே சமயம் முட்டாளா மாறிடக்கூடாது. விழிப்புணர்வோட இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. கரெக்ட். முட்டாள்களும் சிந்திக்கிறதுல தான், ஆனா அவங்க விழிப்புணர்வோட இல்ல. நம்ம சிந்தனையை நிறுத்தும் போது அந்த ஆற்றல் சும்மா போயிடக்கூடாது. அது விழிப்புணர்வா, அவேர்னஸா மாறணும். ஓஹோ. நம்ம நனவு நிலை தூய்மையாக்கப்பட்டு அப்படியே தக்க வைக்கப்படணும். வெறுமனே சிந்தனை நிறுத்துறதுங்கிறது ஒரு மாதிரி உணர்வற்ற நிலை, மயக்க நிலை மாதிரி ஆயிடும். ஆமா. அந்த ஆற்றல் விழிப்புணர்வா மாறும்போதுதான் நம்ம செயல் அந்த நேரடி யதார்த்தத்தோட ஏந்து போகும். சிலர் இந்த சிக்கலை தவிர்க்க என்ன பண்றாங்க? வாழ்க்கையை விட்டுட்டு செயலை விட்டுட்டு போயிடுறாங்க, காடு மலைன்னு. ஆனா மூலப்பொருள் சொல்ற மாதிரி இதுவும் ஒரு தப்பித்தல் தானே? ஆமா, அவங்க செயலை துறக்கறாங்க, ஆனா சிந்தனையே துறக்கிறது இல்ல. உண்மையில பார்த்தா செயல் மூலமா தானே நாம யதார்த்தத்தோட தொடர்புல இருக்கோம். சரிதான். இது ஒரு நுட்பமான விஷயம். துறக்க வேண்டியது செயலை இல்ல, சிந்தனைய. ஆனா சிந்தனையை துறக்கும்போது நாம அறியாமையிலேயோ இல்ல ஒரு மாதிரி மயக்கத்திலே விழுந்துடக்கூடாது. அதுக்கு பதிலா இன்னும் அதிக விழிப்புணர்வோட இருக்கணும்.
இதுதான் தியானத்தோட கலைன்னு சொல்லலாம். செயல்ல ஆழமா ஈடுபடுறது, ஆனா அதே நேரம் சிந்தனையிலிருந்து விடுபட்டு இருக்கிறது. சிந்தனைக்கு போற சக்தியை அப்படியே திருப்பி விழிப்புணர்வா மாத்துறது. இது கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சிந்தனையை நிறுத்துறதுக்கு சில தப்பான வழிகளும் இருக்குன்னு மூலப்பொருள் சொல்லுது இல்லையா? மது, LSD, மரிஜுவானா மாதிரி போதைப் பொருட்கள். ஆமாமா, அதையும் குறிப்பிட்றாங்க. அதுங்க சிந்தனையை நிறுத்தும், ஆனா கூடவே சுயநினைவையும் சேர்த்து அழிச்சிடும். ஆமாம். அது ஏதோ வண்ணமயமான கனவுகளை கொடுக்குமே தவிர உண்மையான விழிப்புணர்வை கொடுக்காது. அந்த மாதிரி நிலைகள்ல சிலர் கடவுளையே பார்த்த மாதிரி, பெரிய உண்மைகளை உணர்ந்த மாதிரி நினைக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன்ஸ் தான், வெறும் தோற்றங்கள் தான் மூலப்பொருள் சொல்லுது. அது உண்மையான யதார்த்தம் இல்ல. சரி. அதே மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கிறது, ராம் ராம் ராம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இல்லனா ஒரே மாதிரி இசையை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, இதுவும் மனசு சலிப்படைய செஞ்சு ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு தாலாட்டு மாதிரி கொண்டு போயிடும். ஓ, அப்போ சிந்தனை வேணும்னா நிற்கலாம், ஆனா விழிப்புணர்வு இருக்காது, அது முக்கியம். அப்போ உண்மையான வழி என்ன? சிந்தனை ஓட்டத்தையே தள்ளி நின்னு கவனிக்கிறது, விட்னஸிங் அப்படின்னு மூலப்பொருள் சொல்லுது. அது எப்படி வேலை செய்யும்? கொஞ்சம் விளக்க முடியுமா? இத ஒரு மலை மேல உட்கார்ந்துட்டு கீழே ஓடுற ஆத்த பாக்குற மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். சரி. நீங்க ஆத்துல குதிக்கிறதில்ல, அதை நிறுத்தவோ முயற்சி பண்றதில்ல, சும்மா அதோட ஓட்டத்தை கவனிக்கிறீங்க. அது மாதிரி உங்க எண்ணங்கள் வருது போகுது, அதை எந்த ஈடுபாடும் இல்லாம இது சரின்னு தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம சும்மா கவனிக்கணும், ஒரு சாட்சியா இருக்கணும். அப்படி பார்த்தா என்ன நடக்கும்? நீங்க தொடர்ந்து கவனிக்க கவனிக்க அந்த வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி இருக்குல்ல, அது பெருசாகும். எண்ணங்கள் ஒரு மேக கூட்ட மாதிரி மெதுவா விலகும். அதுக்கு பின்னாடி இருக்கிற தெளிவான நீலவானம், அதாவது உங்க உண்மையான உணர்வு நிலை, அது வெளிப்படும். அப்போ நீங்க மயக்கத்துல இருக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கூர்மையா, விழிப்புணர்வோட, உணர்வுத்திறனோட இருப்பீங்க. புலன்கள் கூட கூர்மையாகும்னு சொல்றீங்க? ஆமா, உங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு புது தரம் கிடைக்கும், ஒரு தெய்வீக தன்மை கிடைக்கும்னு சொல்லலாம். இது புத்தர் மாதிரி ஞானிகளை பத்தி மூலப்பொருள்ல சொல்றதோட பொருந்துது. அவங்க தொடும்போதோ இல்ல பாக்கும்போதோ அது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட செயல் இல்லையா? ஆமா. அவங்க அந்த செயல் செய்யும்போது 100% அதுல இருக்கிறாங்க. தொட்டா அவங்களே தொடுதலா மாறிடுறாங்க. சிந்தனையே இல்ல. பாக்கும்போது அவங்களே பார்வையா மாறிடுறாங்க. கரெக்ட். அந்த முழுமையான இருப்பு, டோட்டல் பிரசன்ஸ், அதுதான் அந்த செயலுக்கு ஒரு புதுவிதமான ஆற்றலை கொடுக்குது. அது வெறும் செயல் இல்ல, அது ஒரு சக்தி பரிமாற்ற மாதிரி. நீங்க திறந்த மனசோட இருந்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வு உங்களுக்கும் பாயும். அது ஒரு மாதிரி தொற்றக்கூடியது. அது உங்களை மாத்தும் சக்தி கொண்டது. சரி, இப்போ கொஞ்சம் தத்துவங்களுக்கு வருவோம். மூலப்பொருள் சில தத்துவ நிலைப்பாடுகளையும் கேள்வி கேக்குது. அதுங்க உண்மையை தவற விடுதுன்னு சொல்லுது. முதல்ல இந்த உலகம் மாய, பொய் அப்படின்னு சொல்ற வேதாந்த மாதிரி தத்துவங்கள் பொருட்களோட யதார்த்தத்தையும் மறுக்கிறது. ஆமா, இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான வேறுபாடு இருக்கு. அத்வைத்த வேதாந்தத்தோட முக்கியமான ஆசான் சங்கரர் மாதிரி ஞானிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க பிரம்மத்தை உணர்ந்த பிறகு உலகம் ஒரு தோற்றம்தான், மாயை அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களோட நேரடி அனுபவம். ஆனா அது ஒரு தத்துவமா எடுத்துக்கிட்டு இன்னும் அந்த அனுபவத்தை அடையாதவங்க உலகம் பொய்ன்னு சொல்லும்போது அது வெறும் வார்த்தையா நின்னுடுது. அதேதான், அவங்க பொருட்கள்ல இருக்கிற உண்மையும் அந்த நேரடி அனுபவத்தையும் தவற விட்டுறாங்க. இதுக்குத்தான் நாகார்ஜுனரோட சீடர் கதை மூலப்பொருள்ல வருது இல்லையா? ராஜசபையில உலகம் போய் வாதம் பண்ணிட்டு அப்புறம் மதையான துரத்துனதும் ஓடி, அப்புறம் திரும்பி யானையும் போய் நான் ஓடுனதும் பொய்ன்னு சொன்னாராம். இது வெறும் தத்துவ விளையாட்டு, யதார்த்தம் இல்ல. சரி சரி. இரண்டாவது நிலைப்பாடு என்னன்னா, பொருட்கள்ல இருக்கிற வெறுமைய சொல்றது. அதாவது பொருட்கள் இருக்கு, ஆனா அது வெறும் கலவை, அதுல சாராம்சம் இல்ல, ஆன்மா இல்லைன்னு சொல்றது. இதுவும் உண்மையை தவற விடுறதா மூலப்பொருள்னு சொல்லுது. ஏன்னா ஒரு பாறை, ஒரு மரம் உட்பட எல்லாத்துலயும் ஒரு உயிர் இருக்கு, ஒரு விதமான உணர்வு இருக்கு. இது சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ விஞ்ஞானம் கூட மரங்களுக்கு உணர்வு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, நிச்சயமா. அதுங்க ஆபத்தை உணருது, மத்த மரங்களோட பேசுதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. இத பெரிய சித்திரத்துடன் இணைத்து பார்த்தால் இந்த 2 தத்துவங்களுமே உலகம் பொய், உலகம் வெறுமை, ஒரு மாதிரி ஒப்பீட்டு தந்திரத்தை பயன்படுத்துது. ஒப்பீட்டு தந்திரமா? ஆமா, மத்ததெல்லாம் பொய் இல்லனா வெறுமைன்னு சொல்றது மூலமா ஒருத்தர் தன்னை மட்டும் உண்மையானவரா இல்லனா நிறைஞ்சவரா உணர முயற்சி பண்ற மாதிரி.
இது எப்படி இருக்குன்னா மத்தாங்கள பத்தி வதந்தி பேசி நாம திருப்திப்பட்டுக்கிற மாதிரி. ஓஹோ, புரியுது. உண்மையான வழி என்னன்னா மத்தத மறுத்து உங்களை உயர்த்திக்கிறது இல்ல. நீங்க சுயமா நிறைவா இருக்கணும். நீங்க அன்பால விழிப்புணர்வால நிறைஞ்சிருந்தா உலகம் உங்களுக்கு வெறுமையா தெரியாது. அதனாலதான் மூலப்பொருள் திரும்ப திரும்ப சொல்லுது, எவ்வளவு அதிகமா நீங்க உன்னை பத்தி பேசுறீங்களோ யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உண்மையான விஷயத்திலிருந்து தள்ளி போறீங்க. ஆமா, ஒரு ரோஜாவை பார்க்கும்போது அதோட அழக பத்தி தத்துவ விசாரணை பண்ண ஆரம்பிச்சா அந்த நேரடி ரோஜாவோட அனுபவம் போயிடுது. அந்த ரோஜா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மௌனமான செய்தி அது தவறி போகுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது, நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய கேள்வி. நாம உண்மையிலே அனுபவிக்கிறோமா இல்ல அந்த அனுபவத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கோமா? கரெக்ட். சாப்பிடும்போது நாம அந்த சுவையில இருக்கிறோமா இல்ல அடுத்த வேலை நேத்து நடந்த சண்டேன்னு மனசு எங்கேயோ ஓடுதா? நடக்கும்போது கூட அந்த நடையோட ஒவ்வொரு அசைவையும் உணர்றோமா இல்லையா? ஆமா, மூலப்பொருள் அந்த ரோஜா உதாரணத்தை வச்சு 3 நிலைகளை சொல்றாங்க இல்ல. தத்துவவாதி ரோஜாவை பத்தி சிந்திக்கிறார், கவிஞர் அத பத்தி உணர்றார், ஆனா ஞானி அவர் சிந்திக்கவோ உணரவோ கூட செய்யாம அந்த ரோஜாவோட முன்னிலையில சும்மா இருக்கிறார். இதுதான் சத்சங்கம், உண்மையோட சத்தியத்தோட இருக்கிறது. ஓ, இது வித்தியாசமா இருக்கே. ஆமா, சிந்தனைங்கிறது ஒரு கரடுமுரடான செயல்பாடு, உணர்றதுங்கிறது அதை விட கொஞ்சம் நுட்பமான செயல்பாடு. ஆனா ரெண்டுமே செயல்பாடுகள் தான். வெறுமனே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு இல்ல, அது ஒரு நிலை. அந்த நிலையில கேள்விகள் இல்ல, பதில்களும் இல்ல. நீங்களும் அந்த ரோஜாவும் நீங்களும் இந்த முழு பிரபஞ்சமும் ஒன்னா மாறுற நிலை அது. இது கேட்க ரொம்ப உயரவா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை எப்படி பண்றது? மனசு சும்மாவே இருக்காதே, ஓடிக்கிட்டே இருக்குமே. அதுக்கு மனசோட சண்டை போட தேவையில்லைன்னு மூலப்பொருள் அறிவுரை சொல்லுது. இது ரொம்ப முக்கியம். சண்டை போடக்கூடாதா? ஆமா, மனசு அதோட 1000 காலத்து பழக்கத்தினால திரும்ப திரும்ப கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ ஓடும். அது ஓடும்போது அத மென்மையா ஒரு குழந்தைய கூப்பிடுற மாதிரி வா அப்படின்னு நிகழ்காலத்துக்கு திரும்ப கூப்பிடணும். அதட்ட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். சரி, இப்போ சோகம், கோபம், பயம் இந்த மாதிரி கஷ்டமான உணர்வுகள் வரும்போது என்ன பண்றது? அப்பவும் இதே மாதிரி மென்மையா இருக்கணுமா? அத மாத்தவோ தவிர்க்கவோ கூடாதா? கூடாதுன்னே மூலப்பொருள் சொல்லுது. எதுவா இருந்தாலும் அதோட இருங்க. சோகமா உணர்ந்தா அந்த சோகத்தோட முழுசா இருங்க. அத ஆராயாம இது சரின்னு தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம. சும்மா அதோட இருக்கிறது. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த சோகமே ஆழமாகி அமைதியா மாறும்னு சொல்றாங்க. கோபத்தோட இருந்தா அது பொறுமையா மன்னிப்பா மாறும். காமத்தோட இருந்தா அது அன்பா மாறும். அந்த உணர்வோட சக்தி இருக்குல்ல, நீங்க அதோட சண்டை போடாம வெறுமன அதோட இருக்கும்போது அது உருமாறுது. இது உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பிரசிவான பார்வை. நாம பொதுவா எதிர்மறை உணர்வுகளை எப்படியாவது ஒழிக்கதான் பாப்போம். ஆமா, நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கிறது தான் இதுக்கு அடிப்படை. ஜென் குரு ரின்சாய் சொன்ன மாதிரி, நான் சாப்பிடும்போது சாப்பிடுறது மட்டும் பண்றேன், தூங்கும்போது தூங்குறது மட்டும் பண்றேன். ஆனா நாம விடுமுறைக்கு போனா கூட அங்க இருக்கும்போதே திரும்பி வரத பத்தியும் அடுத்த வேலைய பத்தியும் யோசிக்கிறோம். உண்மைதான், அந்த தருணத்தை முழுசா வாழறதே இல்ல. இந்த நிகழ்கணத்தை, இதுதான் எப்பவுமே இருக்கிற ஒரே கணம், இந்த நித்திய நிகழ்வை இட்டர்னல் நவ்வை நாம ரசிக்க ஆரம்பிக்கும்போது மனசு தானாவே இங்க அடிக்கடி வர பழகிடும். ஓ, அதுவா பழகிடுமா? ஆமா, ஒரு இசைக்கருவிய சுருதி சேர்க்கிற மாதிரி உங்களுக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு ஒத்திசைவு ஏற்படும். அப்போ நீங்க இங்க இந்த கணத்துல முழுசா இருப்பீங்க. அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன எடுத்துச் செல்லலாம்? இந்த நீண்ட கலந்துரையாடலிருந்து முக்கியமான செய்திகள் என்ன? சிந்தனைங்கிறது உலகத்தை தெரிஞ்சுக்க ஒரு கருவிதான். ஆனா அதுவே யதார்த்தத்தை நேரடியா அனுபவிக்கிறதுக்கு ஒரு தடையா கூட மாறிடலாம். மிகச்சரி. உண்மையான அனுபவங்கிறது சிந்தனையை தாண்டி விழிப்புணர்வோட செய்யற செயல்ல நிகழ்காலத்துல இருக்கு. வெறுமன சிந்திக்கிறத மட்டும் இலக்கு இல்ல, அந்த ஆற்றல விழிப்புணர்வா மாத்துறது தான் முக்கியம். அந்த கவனித்தல், விட்னஸிங், அது ஒரு முக்கியமான பயிற்சி. அப்புறம் எந்த உணர்வா இருந்தாலும் சரி, சந்தோஷமோ துக்கமோ, அதை எதிர்த்து சண்டை போடாம அதோட முழுசா இருக்கிறது, பீயிங் வித், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி கொண்டது. ஆமா, இது ஏதோ தத்துவ புத்தகத்தை படிக்கிற விஷயம் இல்ல. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் நேரடியா உண்மையா அனுபவிக்கிறது பத்தினது. ஆமா, இது அனுபவத்தோட பாதை. இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த விஷயங்களை மனசுல வச்சு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. அடுத்த தடவை நீங்க ஒரு வலுவான உணர்வை,
சந்தோஷம், கோபம், சலிப்பு எதுவா வேணா இருக்கலாம். உணரும் போதோ இல்லனா ஒரு சாதாரண வேலையை செய்யும்போது, சாப்பிடுறது, நடக்கிறது, பாத்திரம் கழுவுறது கூட கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அத பத்தி யோசிக்காம, அத மாத்த முயற்சி பண்ணாம, அது நல்லதா கெட்டதான்னு தீர்ப்பு சொல்லாம, சும்மா அதோட முழுசா இருந்து பார்த்தா என்ன ஆகும்? அந்த விழிப்புணர்வு உங்க அனுபவத்தை எப்படி மாத்தும்? இத கொஞ்சம் சோதிச்சு பாருங்களேன். அதோட தாக்கம் ஆச்சரியமா இருக்கலாம்.